இந்த இறுதி நாட்களில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்திலே ஒன்று, கதிருடைய இரவை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். பாருங்கள், எவ்வளவு எளிமையாக மார்க்கம் அல்லாஹ் நமக்கு இந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பை வழங்கியிருக்கிறான் என்று பாருங்கள். வருஷத்துல 360 நாள் இருக்குது. அதுல ஏதாவது ஒரு நாள் ராத்திரி தான் கதிரு, நீங்க தேடி கண்டுபிடிச்சிக்கங்க அப்படின்னு நல்லா சொல்லல. அந்த வருடத்தில் ஒரு மாதத்தை தேர்வு செய்தான், ரமதானை கொடுத்தான். ரமதான்ல 30 நாள் ராத்திரி இருக்குது. அதுல ஏதாவது ஒரு ராத்திரியை நீங்க கதிர் என்று தேர்வு செய்துங்க, அதை நீங்க தேடி கண்டுபிடிச்சு அமல் செஞ்சுக்கங்க என்றும் சொல்லவில்லை. நபி சொன்னார்கள், இந்த உம்மத்திற்கான சிரமத்தை நபி தான் வாங்கி கொண்டு இந்த உம்மத்திற்கு லேசை கொடுத்தார்கள். தான் அந்த சிரமத்தை உள்வாங்கி கொண்டு சமூகத்திற்கு எளிமையான லேசான வழியை காண்பித்தார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, லைலத்துல் கதிரை தேடி ரமலானில் முதல் 10 நான் இஅ்திகாஃப் இருந்தேன், பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அடுத்த ஆண்டு 2வது 10 இஅ்திகாஃப் இருந்தேன், அப்பொழுதும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. 3வது ஆண்டு 3வது 10 இறுதி 10 இஅ்திகாஃப் இருந்தேன். உம்மத்தே, என் சமூகமே, லைலத்துல் கதிர் இந்த பிந்திய 10 தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். நம்மளால முடிஞ்சா முடியுமா? 30 நாள் இஅ்திகாஃப் வாய்ப்பு இருக்கிறதா? முதல் 10 2வது 10 அந்த சிரமத்தை எல்லாம் தான் வாங்கிக்கிட்டு இந்த சமூகத்திற்கு அழகான ஒரு எளிமையான மிக இலகுவான வழியை காண்பித்து விட்டார்கள். அதிலும் குறிப்பா 10 நாளும் சொல்லல, அதில் இருக்கும் ஒற்றைப்படை, அந்த 10 இருக்கக்கூடிய ஒரு 5 நாள் இரவு. நம்மிலே பரிதாபம் அந்த நாட்களில் கூட நம்மால் முழுமையாக அமல் செய்ய முடியவில்லையே. வருடத்தில் 360 இல்லை, வேண்டாம். ரமதான் 30 அதுவும் வேண்டாம். ரமதானில் பிந்திய 10 அதிலும் 5 நாட்கள், குறிப்பிட்ட 5 நாட்கள், அந்த 5 ஒற்றைப்படை இரவுகள் தேடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக எளிமையாக, இதை விட யாரால் காட்டித்தர முடியும்? அவ்வளவு எளிமைப்படுத்தியிருக்கிறார்கள். உம்மத்துக்கு கஷ்டத்தை ரசூலுல்லாஹ் எப்பொழுதுமே கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ஆசை இருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு வக்திலையும் என்னுடைய உம்மத்து மிஸ்வாக்கு செஞ்சுட்டு வரணும்னு ஆசை இருக்குது. எப்படி ஒது செஞ்சுட்டு தொழ வரீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு வக்திலும் ஒவ்வொரு தொழுகையிலும் மிஸ்வாக்கு செஞ்சுட்டு தான் தொழணும் அப்படின்னு சொல்லி நான் கட்டளை எல்லாம் என்று விரும்புகிறேன். லவ்லா நஷுக்க அலா உம்மத்தி, ஆனால் அது என்னுடைய உம்மத்துக்கு சிரமமாக போயிடும், கஷ்டமாக போயிடும், அதனால் நான் விட்டு கொடுத்துறேன்றாங்க. எனக்கு ஆசை இருக்குது இஷாவுடைய தொழுகையை இரவின் பிற்பகுதியில் கொண்டு தள்ளி வைக்க வேண்டும் என்று. லாஸ்ட் நைட்டினுடைய பிந்தி நேரம், அப்பதான் இஷா தொழணும், தொழ வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் என்னுடைய உம்மத்துக்கு அது சிரமமாக போயிடும், என் உம்மத்திற்கு அது கஷ்டமாக போய்விடும். எனவே நான் விட்டு விட்டேன், அதை செய்ய சொல்லவில்லை. உம்மத்திற்கு சிரமத்தை குறைத்து கொடுத்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திலே 1000 மாதங்களை விட சிறந்த இரவையும் நமக்கு தேர்வு செய்து சொல்லிக் கொடுத்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இப்படி கவலைப்பட்டார்களாம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இந்த செய்தியை சொல்கிறார்கள். முன்னால் வாழ்ந்த சமுதாயம் எல்லாம் 1000 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 500 ஆண்டுகள் ஆயுள், அவர்களுக்கு ஆயுள் 500 ஆண்டு, 450 வருஷம், 800 வருஷம், 900 வருஷம், 1200 வருஷம் இன்று எக்கச்சக்கமான ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். ஆனா என்னுடைய உம்மத்து 60க்கும் 70க்கும் இடையில உள்ள காலகட்டமாச்சே. ஆமார் உம்மதி மாபைன சித்தீன வஸ்ஸபீன், என் உம்மத்தினுடைய ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் இடையில்தான். 90% அதிகமாக இதுதான். 70 வயசை விட ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னா போனஸ்ல ஓடிட்டுன்னு அர்த்தம். அல்லாஹ் கொடுத்துருக்கான், இன்னும் கொஞ்ச நாள் இரு அப்படின்னு. அன்பு பெருமக்களே, எல்லாருக்கும் அப்படித்தான், எனக்கும் அப்படித்தான். இப்போ என்னுடைய சமுதாயத்தின் ஆயுட்காலம் ரொம்ப கம்மி. ஆனால் எனக்கு முன்னாடி இருந்த உம்மத்துக்கெல்லாம் நிறைய வருஷம் அவங்க வாழ்ந்துருக்காங்க. அவங்க செஞ்ச அமல்லாம் என் சமுதாயத்துக்கு கிடைக்கலையே. 1000 ஆண்டுகள் 900 ஆண்டுகள் இருந்து செய்த நல்லமல்கள் எல்லாம் என் உம்மத்துக்கு வேண்டாமா? 60 வருஷம் 70 வருஷம் வாழக்கூடிய குறைந்த சொற்பமான கால அளவில் வாழக்கூடிய என்னுடைய உம்மத்துக்கு வேண்டாமா என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் யோசித்தார்கள். இந்த யோசனையை அல்லாஹ் புரிந்து கொண்டான், உடனே கொடுத்தான். அதுதான் லைலத்துல் கத்ர். நபியே, உங்கள் உம்மத்துக்கும் அந்த பாக்கியம் உண்டு. 1000 என்ன 1000 பல்லாயிரம் ஆண்டுகள் இபாதத் செய்த நன்மை வேண்டுமா?
லைலத்துல் கத்ரை பயன்படுத்த சொல்லுங்கள். அல்லாஹ் கொடுத்தான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் சொன்னான், லைலத்துல் கத்ர் இருக்கிறதே, அந்த கதிருடைய இரவு 1000 நாட்களை விட அல்ல, 1000 மாதங்களை விட அது மேன்மையானது. 1000 மாசம்னா 83 வருஷம். எத்தனை வருஷங்க? இந்த ஒரு இரவுங்கிறதுக்கு எதுக்கு ஈக்குவலானது? 83 ஆண்டு காலம் அதுக்கு நிகரானது. நீங்கள் யோசிக்குங்க, உங்கள் வாழ்க்கையில் எத்தனை லைலத்துல் கத்ரை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க? நம் வாழ்க்கையில் ஒரு 20 லைலத்துல் கத்ர் அல்லது 40 லைலத்துல் கத்ர், ஒரு 50 லைலத்துல் கத்ர் நீங்கள் பெருக்கி பார்த்துக் கொள்ளுங்கள். 83 × 50 போட்டு பெருக்குங்கள். எத்தனை ஆண்டு காலம் நன்மை செய்த நன்மையை நாம் சம்பாதித்திருக்கிறோம், அல்லது எத்தனை ஆண்டு காலம் செய்ய வேண்டிய நன்மையை நாம் இழந்திருக்கிறோம். இழந்தோமா பெற்றோமா? இதுதான் கேள்வி. அன்பு பெருமக்களே, அந்த லைலத்துல் கத்ர் வரப்போகிறது. அந்த லைலத்துல் கத்ரை நாம் நிறைவாக அடைய வேண்டும். நிறைவான நல்ல அமல்களை நாம் அதிலே செய்ய வேண்டும். லைலத்துல் கத்ர் அதை குறித்து நிறைய செய்திகள் ஹதீதுகளிலே பேசப்படுகிறது. குறிப்பாக நபி பெருமான் ஒற்றைப்படையில் தேடுங்கள் என்றார்கள். ஹஜ்ரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹதீதிலே வந்திருக்கிறது. மிகச்சிறந்த ஆய்வாளர், ஹதீஸ்களை வல்லுனர், பல்வேறு நபிமொழிகளை, பல்வேறு குர்ஆனினுடைய விளக்கங்களை தந்தவர்கள். அந்த இப்னு மசூத் ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடைக்கணும்னா சிம்பிளான வழி என்னன்னா, டெய்லி வருஷம் முழுக்க ராத்திரி எந்திரிச்சு 2 ரக்காத் தொழுதுருங்க. எப்படியாவது வருஷத்தில் ஒரு நாள் லைலத்துல் கத்ரா இருக்குமல்ல, அதை நீங்கள் அடைஞ்சிக்கலாம் அப்படின்னாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டு சஹாபாக்கள்லாம் போய் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியை சொல்கிறாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு ரொம்பவும் பிரதானமான விசேஷமான சஹாபி அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு இடத்தில் தான் வந்து, யா உபய், குர்ஆன் நீங்கள் ஓத வேண்டும், அதை நான் கேட்க வேண்டும், ஓதுங்களேன் என்று சொன்னார்கள். உபய் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அக்ரஉ வ உன்ஸில இலைக்க, உங்களுக்குத்தான் குர்ஆனையே அல்லாஹ் இறக்கினான், உங்களிடத்தில் நான் ஓதி காட்டுவதா? குர்ஆனை எங்களுக்கு சொன்னதே நீங்கள் தானே நபியே, உங்களுக்கு நான் ஓதி காட்டுவதா? அல்லாஹ்வின் தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஓதி காட்ட வேண்டும், அதை நான் கேட்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் உத்தரவு. அல்லாஹ் சொன்னான் நீங்கள் ஓதி காட்ட வேண்டும் என்று. உடனே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீர் வடித்துக் கொண்டே சொன்னார்கள், அல்லாஹு அக்ரஉ அலைக்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் உங்களுக்கு ஓதி காட்டணும்னு அல்லாஹ் சொன்னானான்னு கேட்டாங்க. ஆமாதான், உங்களை தான் சொன்னான் அல்லாஹ், உங்களை தான் சொன்னான் அல்லாஹ், ஓதுங்கன்னு நாங்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே எடுத்து ஓதினார்கள். அவர்களின் இனிமையான குரலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொக்கி போனார்கள். அந்த குர்ஆனின் வசனங்களை அப்படியே கேட்டார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு வசனத்தை கடக்கும் நேரத்திலே கதறி அழுது கொண்டு பெருமானார் போதும் காபே போதும் காபே என்றார்கள். உபய் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் தலை நிமிர்த்து பார்த்தேன், பெருமானாரின் கண்களெல்லாம் குளமாகி இருந்தது. அந்த பெரிய பாக்கியமான உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, உங்கள் தோழர் இப்னு மசூத் வருஷம் முழுக்க தொழுவுங்க, நீங்கள் வருஷம் முழுக்க தஹஜ்ஜுத் தொழுதுட்டீங்கன்னா, 2 ரக்காத் ராத்திரி தொழுதுட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாருங்க. நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க, கருத்து என்ன அப்படின்னு கேட்டாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னாங்க, சத்தியமிட்டு சொல்லுகிறேன், அல்லாஹ் மீது ஆணை, எனக்கு தெரியும், நபியிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன், 27வது இரவு அதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு. சத்தியம் செய்தார்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு. யார் சத்தியம் செஞ்சது? நீங்களோ நானோ இல்லை, அல்லாஹ் நீங்கள் தான் ஓத வேண்டும் என்று எனக்கு சொல்லியிருக்கிறான், நான் அதை கேட்க வேண்டும் என்று சொன்ன உபய் ரலியல்லாஹு சொல்றாங்க, சத்தியமிட்டு சொன்னாங்க. 27 தான் அது லைலத்துல் கத்ர். 27 லைலா, 27வது இரவு. பின்ன ஏன் இப்னு மசூத் அப்படி சொல்கிறார்? வேற ஒன்றும் இல்லை, மக்கள் அந்த ஒரு நாளைக்கு மட்டும் வந்துட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி வருஷம் முழுக்க இரவு தொழுகை தொழுக வேண்டும், வருஷம் முழுக்க தஹஜ்ஜுத் தொழுகணும், அதனுடைய பலனை, அதன் சிறப்பை, அதன் மேன்மையை, அதன் மகோன்னதத்தை உம்மத் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்னு மசூத் சொல்லியிருப்பார்கள். அன்பு பெருமக்களே, அந்த பாக்கியமான இரவு நமக்கு வரப்போகிறது. குர்ஆனின் விரிவுரையாளர், இன்றளவும் உலகத்தில் பிரசத்தி பெற்றிருக்கக்கூடிய, சிறப்பு பெயரை பெற்றிருக்கக்கூடிய, நபிகளின் சிறப்பான துவாவை பெற்ற சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், ஹஸரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு பேசிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, லைலத்துல் கத்ர் எந்த ராத்திரின்னு கேட்டாங்க.
ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு திருக்குரானின் விரிவுரையாளர் அவர்கள் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க 27வது இரவு தான் நாங்கள். எப்படி சொல்றீங்க? அதுக்கு அடுக்கடுக்கான ஆதாரத்தை செய்தனா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு இடத்திலே வைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு எல்லாம் சரிதான், நீங்கள் சொல்றது சரிதான். நாங்கள் அன்பு பெருமக்களே, அப்படியான ஒரு சிறப்பான இரவு நம்ம இடத்திலே வரப்போகிறது. அதனால 27க்கு மட்டும் வந்துட்டு மற்ற ராத்திரியெல்லாம் மிஸ் பண்ணிடணும் அப்படின்றது இல்லை. இது குறித்து உண்டான அறிவிப்புகள் பலமாக இருக்கிறது. 27க்கென்று சிறப்பான சில அறிவிப்புகள் இருப்பதினாலே அந்த இரவை நாம் இன்னும் கூடுதலாக சிறப்புப்படுத்துகிறோம் நல்ல அமல்களை கொண்டு. அதில் மட்டும் செஞ்சுட்டு மற்ற நாட்களில் செய்யாமல் விடுவதில்லை. ரமதானின் பிந்திய 10 நாட்களும் உள்ளபடியே நல்லமல் செய்வதற்கான நாட்கள். இரவெல்லாம் கண்ணீர் வெடிப்பதற்கு, கதறுவதற்கு, அல்லாஹ்விடத்திலே துவா செய்வதற்கு, தௌபா செய்வதற்கான நாட்கள் தான், உள்ளபடியே அதுதான். ஆனால் 27க்கு கொஞ்சம் கூடுதல் சிறப்பு. ரசூலுல்லாஹ் அந்த இரவை முழுவதுமாக ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள் என்று ஹதீஸ் இருக்கிறது. இந்த 27வது இரவை முழுவதுமாக ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள் நல்லமல்களை கொண்டு இருக்கிறது. எனவே நான் உங்களிடத்திலே வேண்டிக் கொள்ளக்கூடிய விஷயம், அந்த மகத்தான இரவை நாம் வீணடித்து விடக்கூடாது. பள்ளிவாசலுக்கு தொழுக போகிறோன்னு வந்துட்டு ஏனோ தானோ 4 ரக்காய் 8 ரக்காய் தொழுதுட்டு முடிஞ்சு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு கடந்து போவதோ, அல்லதுக்கு பள்ளிக்கு வரப்போகிறோம் என்ற பெயரில் வந்து அங்கே இங்கே ஓரம் சாரத்தில் என்று வீணாக பேசிக்கொண்டு அரட்டைகள் அடைத்து கொண்டு வீண் விவாதங்கள் செய்து கொண்டு நிற்பதோ, குறிப்பாக இந்த இரவை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்ற பெயரிலே அன்பு இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், தேவையில்லாத வெளியில் போய் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதோ முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும். எல்லா ஊர்களிலும் ஒரு முசீபத் இருக்குது, பெரிய முசீபத்தாக இருக்கிறது. பெருநாள் இரவிலும் 27 இரவிலும் ஒவ்வொரு வருடமும் காவல்துறை எச்சரிக்கிறது, உங்க பிள்ளைங்க தான் பைக் எடுத்து ரேஸ் போறாங்க, உயிரிழப்புகள் ஏற்படுகிறது, காயங்கள் ஏற்படுகிறது. அந்த முசீபத்தை அவங்களோட முடிஞ்சா கூட பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது. அதனால் ரோட்டில் நடமாடக்கூடியவர்கள், பயணிக்கக்கூடியவர்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது. உங்க பிள்ளைகளிட சொல்லுங்க. நான் கேட்கிறேன், அதிலே என்ன ஆனந்தம், அதிலே என்ன மகிழ்ச்சி? பிறரை எரிச்சல் பிடித்தி பார்த்து, பிறரை இடையூறு செய்து பார்த்து, பிறருக்கு துன்பம் கொடுத்து பார்த்து அதில் என்ன இன்பம்? அந்த சுகம் எமக்கு என்ன தேவை? அது என்ன அவசியம் இருக்கிறது? அன்பு பெற்றோர்கள், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அது சொல்லி உணர்த்த வேண்டும். பிறருக்கு நன்மை செய்வதால் கிடைக்கக்கூடிய பலனையும் சொல்ல வேண்டும், பிறருக்கு இடையூறு கொடுப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகளை, ஆபத்துகளை சொல்ல வேண்டும். எனவே அருமை சமூகம் இதை உள்வாங்க வேண்டும். இந்த இரவு என்பது வருடத்தில் ஒரு நாள் மட்டும் கிடைக்கக்கூடிய இரவு. ஓஎம்ஆருக்கு போனோம், இந்த பஸ் இல்லைன்னா அடுத்த பஸ்ஸில் ஏறிக்கலாம், இந்த ட்ரெயின் போச்சுன்னா அடுத்த ட்ரெயினில் ஏறி போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை. இந்த ராத்திரி போனால் அடுத்த நாள் ராத்திரி பார்த்துக்கலான்னு, இந்த ராத்திரி போனால் அவ்வளவுதான், அடுத்த வருஷம் தான் அந்த ராத்திரி கிடைக்கும். இந்த இரவு நம்மை விட்டு கடந்து விட்டால் அடுத்து ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும் அந்த இரவை அடைய. அந்த அடுத்த வருடத்தில் நீங்களும் நானும் ஹயாத்தா என்று தெரியாது, ஹயாத்தோடு இருப்போமா என்று தெரியாது, இருந்த அந்த லைலத்துல் கத்ரை அடைவோமா அதுவும் தெரியாது. அடைந்தால் நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பையும் தெம்பையும் அந்த உடல் வலிமையும் அல்லாஹ் தருவானா அதுவும் தெரியாது. எனவே கிடைக்க போகிற வாய்ப்பை மிகச்சரியாக கணக்கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டு முழுக்க முடிந்த அளவுக்கு அந்த இரவில் பள்ளிவாசலின் வளாகத்திலே உள்ளே உட்கார்ந்து என்ன அமல் செய்ய முடியுமோ செய்யுங்கள். என்னால் திக்ரு தான் செய்ய முடியும், பரவாயில்லை, உட்கார்ந்து திக்ரு செய்யுங்கள். என்னால் குர்ஆன் தான் ஓத முடியும், பரவாயில்லை, உட்கார்ந்து ஓதுங்கள். என்னால் எதுவும் சொல்ல முடியாது, அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு இரவு முழுவதும் இருங்கள். அந்த ஒரு நாள் முழுவதும் பள்ளியில் கழிப்பதனாலே ஒன்றும் நமக்கு குறைய போவதில்லை, நிறைவாக கிடைக்கப் போகிறது நன்மை. அந்த யோக்கத்தோடு இந்த புனித இரவை கழிப்பதற்கு முயற்சிப்போம். இது ரமதானினுடைய பிந்திய 10 குறிப்பாக லைலத்துல் கத்ரை தீவிரமாக அடைய வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த இரவுகளை கழிப்பதற்கான முயற்சி.